மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல்ல பித்தம் அதிகமாகும் பொழுது உடல் சூடு நமக்கு அதிகமாகுது. உடல் உஷ்ணம் அதிகமானால் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள்ல வயிற்றுப்புண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டொமக் அல்சர் இதுவும் ஒண்ணு. இப்போ ஸ்டொமக் அல்சர் இருக்குன்னா நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும்? நமக்கே தெரியும், ஒரு மாதிரி வயிறுல இருந்து நெஞ்சு பகுதி வாய் வரைக்கும் ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். மேல் வயிறு கரெக்டா வந்து பார்த்தோம்னா பாயிண்டட் பண்ணி சொல்லுவாங்க. அதாவது நெஞ்சு முடிகிற இடத்துல வயிறு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடத்துல சென்டர் பாயிண்ட்ல பெயின் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அசிடிட்டி அதிகமா செக்ரீட் ஆகிற மாதிரி இருக்கும். சாப்பிட்ற உணவு சரியா செரிமானம் ஆகாது. என்ன ஆகும்னா எதிர்த்துட்டு வர மாதிரியோ இல்ல வயிறு ரொம்ப எரிச்சலா இருக்கிற மாதிரியோ டைஜஷன் நார்மலா இல்லாத மாதிரியோ நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல முக்கியமாக கொஞ்ச நாள் நமக்கு வந்து தொடர்ந்து வயிறு அல்சர் இருந்துச்சுன்னா த்ரோட் பெயின் நமக்கு வர ஆரம்பிக்கும். தொண்டை பகுதியில ஒரு எரிச்சல் வர்றதை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி வாய் பகுதியிலும் ஒரு எரிச்சல் வந்து நமக்கு பார்க்க முடியுது. வாயில எரிச்சல் மட்டும் கிடையாது, மவுத் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. இப்போ வாய் பகுதியில அதிகமான புண்கள் இருக்கும். நாக்கு பார்த்தோம்னா டங்க்ல சூப்பர்ஃபிஷியலா மேலோட்டமா பார்க்கும்போதே நிறைய வெடிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக லேசான இரத்த கசிவு லைட்டா ஒரு பேல் எல்லோ கலர்ல இளம் மஞ்சள் நிறத்துல நமக்கு அங்கங்க புண்கள் இருக்கிற மாதிரி தெரியும். நாக்கோட ஓரங்கள்ல அதிகமான புண்கள், அதுக்கப்புறம் நம்மளுடைய வாய் மியூக்கஸ்ல அதாவது கன்னப்பகுதிகளோட உட்பகுதியில சின்ன சின்ன புண்கள் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். நாக்கோட அடிப்பகுதியிலும் அதிகமான புண்கள் இருக்கும். இதனால ரொம்ப அவதிப்படுவாங்க. ஸோ வாய் வேக்காடு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இது. அல்சர் இருந்ததுன்னா கொஞ்ச நாளாவே எனக்கு அல்சர் இருக்குங்க நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னா கண்டிப்பாக வாய்ப்பகுதியில இந்த புண்கள் வரும். தொண்டை பகுதியில பார்த்தோம்னா த்ரோட்ல வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஒரு இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். உணவு விழுங்கவே முடியாத ஒரு நிலை. ஸோ தண்ணி குடிப்பாங்க, அவ்வளவுதான். கொஞ்சமா பால் குடிப்பாங்க, இல்ல மோரோ தயிரோ சாப்பிடலாம். ஆனா கொஞ்சம் சாலிடா ஃபுட்டோ இல்ல கஞ்சி மாதிரி ஏதாவது ஒரு உணவு நம்ம எடுக்கும் பொழுது வாய்ப்பகுதியில முக்கியமாக தொண்டை பகுதியில ஒரு அடைப்பு ஏற்பட்ட மாதிரி எரிச்சல் ஏற்பட்ட மாதிரி ரொம்ப வலியா வந்து இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா வயிறு அல்சர் இருக்கு எதனால ஏற்படும்னா ஏதாவது ஒரு மெடிசன் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த தைராய்டு சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அதனால மருந்து எடுக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல ஓசிபி பில்ஸ் எடுக்கக்கூடிய பெண்கள், இல்ல அது ரொம்ப நாளா இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு, இல்ல சுகர் பிபி மெடிசன்ஸ்லாம் நான் இத்தனை வருடங்களாக மெயினா சைக்காட்ரிக் டேப்லெட்ஸ், ஸோ அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது சைடு எஃபெக்ட்ஸ்னால நமக்கு வயிறு பகுதியில புண்கள் இருக்கும். ஒரு சிலர் என்னன்னா இந்த மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா சாப்பிடுவாங்க, ஆனா நேரத்துக்கு உணவு எடுக்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போதும் ஆசிட் அதிகமா செக்ரேட் ஆகி வயிற்று பகுதியில புண்களானது ஏற்படுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள வயிறு புண்கள் சரியாகிறதுக்கும் வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் சரியாகிறதுக்கும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். பொதுவாக வயிறு புண் இருந்துச்சுன்னா பேசும்போதே அவர்கள் பேசவே முடியாத மாதிரி இருக்கும். ஆனா அது மீறி பேசும்போது என்ன ஆகுனா வாயில ஒரு பேட் ஸ்மெல் வர மாதிரி, ஆசிட் அதிகமா இருக்கிறது, பற்கள் வந்து அதிகமா கேவிட்டிஸ் வர மாதிரி இருக்கும். உதடு மேல் உதடு கீழ் உதடு பகுதியெல்லாம் ரொம்ப அல்சர், இதனால வந்து பார்த்தா லிப்ஸ்ல வெடிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் மோஷன் போகும்போதும் எரிச்சலோட போறது, சில நேரங்கள்ல வந்து ப்ளீடிங் இருக்கிறது, ரத்த கசிவு மலத்துல இருக்கிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு. இதுக்கு முக்கியமாக உடல் உஷ்ணம் ஒரு காரணம், பித்ததோடம் சொல்லலாம். சில நேரங்கள்ல வாய் கசப்பு ஏற்படுறதும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப எளிமையாக இதை எப்படி குணப்படுத்தலாம்? உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள்? முதல்ல காரமா சாப்பிடவே முடியாது. ஸோ காரமா ஸ்பைசி அதிகமான மசாலா சேர்ந்த உணவுகள், எண்ணெய் சேர்த்து நல்லா நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம், அந்த மாதிரி எண்ணெயில பொரித்த உணவுகள், அசைவ உணவுகள், இது எல்லாமே நம்ம தவிர்க்கணும். எடுக்கக்கூடிய உணவு உடலுக்கு குளிர்ச்சி தன்மை தரக்கூடியதா இருக்கணும். குளிர்ச்சி தன்மை தரக்கூடியதாகவும் உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கணும். இதற்கு முக்கியமா பார்த்தோம்னா இந்த இளநீர். இந்த இளநீர்ல பாயாசம் செய்வாங்க பாத்தீங்களா? நிறைய வீடுகள்ல சில விசேஷ நாட்கள்ல இந்த இளநீர் பாயாசம் அப்படின்ற ஒரு டிஷ் செய்வாங்க. இது வயிறு புண்ணுக்கு அவ்வளவு நல்லது.
உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு நமக்கு ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். இந்த இளநீர் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமே நம்ம உடலுக்கு எண்ணற்ற ஆற்றல்களை தருதுன்னு சொல்லலாம். சோ அந்த இளநீருக்கு உள்ள இருக்கக்கூடிய வழுக்கையை எடுத்து அந்த இளநீரும் சேர்த்து தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லலாம். இது தினம்தோறும் காலையிலே மருந்துன்னா என்னன்னா அல்சரை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து மாதிரி இது நம்ம சாப்பிட்டுட்டே வரணும். சோ அந்த அளவுக்கு. ஆனா இதுல நல்ல ஒரு ஸ்வீட்டா இருக்கும், சாப்பிட்ட உடனே வயிறுக்கு ஒரு குளிர்ச்சி தன்மை கிடைக்கிறது, இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். சோ இளநீர்ல இந்த டிஷ்ஷை செஞ்சு சாப்பிடணும். இல்ல ஒரு நாள் நம்ம இளநீர் பாயாசம் சாப்பிடுறோமா, இன்னொரு நாள் தேங்காய் பால் சாப்பிடணும். ஸோ தேங்காய் பால் சாப்பிடும் போது அதுல கொஞ்சமா நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் போட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கற்றாழை ரொம்ப முக்கியம். ஸோ வயிறு புண்ணு இருக்கா, ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது மறக்காம இதை நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இதுல என்ன சேர்க்க போறோம்னா சீரகம். ஸோ இந்த சீரகம் நல்லா லேசா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த சீரகம் பொடி பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்து கற்றாழை சாறு, ஸோ கற்றாழை சாறு ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து அதுல இந்த அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா கலந்துடணும். கலந்து இதை குடிச்சிடணும். தேவைப்பட்டால் இதுல கொஞ்சமா மோர் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கலவையை ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஏதாவது ஒரு டைம், காலையோ மதிய நேரங்களையோ, அதாவது ஈவினிங் டைமுக்கு முன்னாடி, ஈவினிங் ஒரு 5 o'clock மேல இதை இருக்கிறத தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல இந்த கற்றாழை சீரகம் போட்டு குடிக்கும்போது வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய எரிச்சல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ தினந்தோறுமே இந்த இளநீர் பாயாசமோ இல்ல தேங்காய் பால் குடிச்சிட்டு இந்த கற்றாழை சீரகம் சேர்ந்த மருந்தை நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்போது வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் குணமாகும். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே, அந்த மூலிகை எல்லாமே டெமுல்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, உள்ளழல் ஆற்றி. உள்ளழல் ஆற்றினா, அழல்னா பித்தம் அப்படின்னு நமக்கு தெரியுது. உடலுக்குள்ள இருக்கக்கூடிய பித்தத்தை தணிக்கும், உடல் சூட்டை தணிக்கும், உடலுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன அல்சர் புண்களை அது குணமாக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான உணவு இது எல்லாமே உணவோட சேர்த்துக்கணும். கீரை வகைகள் ரொம்ப முக்கியம். ஸோ அதிகமான இந்த கிழங்கு வகைகள், வாதம் சம்பந்தப்பட்ட வகைகளை டோட்டலா நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ எந்த கிழங்குமே சாப்பிட வேண்டாம். ஸோ அது எல்லாமே முழுவதுமாக நம்ம தவிர்த்துட்டு நான் சொன்ன இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். முடிந்த அளவுக்கு இந்த மணத்தக்காளி கீரையை வேக வைத்து அந்த தண்ணீரை மட்டும் ஒரு 30 ml தினம்தோறுமோ இல்ல எப்பெல்லாம் நமக்கு கீரை கிடைக்குதோ அந்த தண்ணியை மட்டும் குடிச்சாலே போதும், கொஞ்சமா தேன் கலந்து. ஸோ மணத்தக்காளி கீரை நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை வடிச்சு எடுத்துட்டு 100 ml தண்ணி இருக்கா, ஒரு ஸ்பூன் தேன் விட்டு கலந்து குடிச்சிடணும். இந்த மாதிரி நமக்கு உணவு முறைகள்ல நான் சொன்ன இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது வயிறு அல்சர், வாய்ப்புண் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். இதே மாதிரி சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு. அதிமதுர சூர்ணம், அசை சூர்ணம், குங்குளிய பற்பம், இந்த மாதிரி மருந்துகளும் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இப்ப அசை சூர்ணம்னா ரொம்ப சிம்பிளா தண்ணியில கலந்து குடிச்சாலே போதும். ஒரு அரை ஸ்பூன் எடுத்து ஒரு வெதுவெதுப்பான தண்ணீர்ல காலை இரவு 2 வேளையும் கலந்து நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும். உணவுக்கு முன் நம்ம குடிக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம், வயிறு புண் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். தவறாமல் இரவு நேரத்தில் சரியான உறக்கம், டெய்லி கான்ஸ்டிபேஷன் இல்லாம நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி இருந்தோம்னா எவ்வளவு நாட்பட்டு இருக்கக்கூடிய அல்சர் பிரச்சனையோ வாய்ப்புண் பிரச்சனையோ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமடையும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.